ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான தீஃப் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம எந்த இடத்துல இப்போ கொள்ளடிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஹவுஸும் அப்புறம் ஏதோ பேங்க் மாதிரி இருக்கு. இந்த பேங்க்கையும் வந்துச்சுன்னா இப்போ கொள்ளடிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன சின்னதாக இருந்து பார்த்தீங்கன்னா பெருசுக்கு போகலாம். ஒரேடியாக பெருசுக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டோன்னா அவ்வளோதான். என்னென்னவோ சொல்கிறானுங்க. இது நாங்கள் இதுதான் நம்ம வண்டியா? நம்ம இந்த வண்டியில் தப்பிச்சு போனோம் போல். ஓகே ரைட்டு. இது என்னது? இங்கே என்னமோ காமிச்சிது. இப்போ என்ன காமிச்சதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இது என்னதுங்க? இதுமாரி ஒழிஞ்சிக்கலாம் போல். எவனா நம்மக்கிட்ட வந்தானுங்கன்னா நம்ம டக்குன்னு ஒழிஞ்சிக்கலாம் போல். நமக்கு வந்து 3 லைஃப் இருக்குது. சைடில் காமிக்குது. இது வந்து க்ரோபார் வச்சு திறக்கணும் போல். அதுவே தானாக திறந்துக்குது. மேப்பும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறானுங்க. குட்டி வீடு தான். ஓகே, டக்குன்னு லூட் அடிச்சிடலாம். ஐயோ, இது என்னதுங்க? அட பாவியை, கேமராலாம் வச்சுக்கிறானுங்க வீட்டுக்குள்ளே. அவ்வளோதான், போடு மிக்சிங்கு. அதாவது மிக்சிங் இல்லை, மிக்சரு. அப்புறம் இருங்க, இது கீழே என்னமோ வச்சுருக்கானுங்க. இருங்க உக்காந்து பார்க்கலாம். அடடாடா, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே. இருங்க, வீட்டு ஓனர் வரதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போம். அங்கே டேபிள் மேலே லேப்டாப்லாம் கூட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் திறந்து பார்த்துக்கலாம். உள்ளே என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜை எடுத்துன்னு போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ் தான் வந்து எடுத்துன்னு போக முடியல போல். சரி ஓகே, நம்ம வந்து அங்கே ஏதோ வழி இருக்குது. இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துப்போம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னமோ இருக்குது. ஒன்றும் இல்லை போலையா? ஓகே ஓகே. கிளாஸட்டில் ஒரு பயங்கரமான ட்ரெஸ் இருக்குது, இது எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இங்கேயும் ஏதோ வழி போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்துல விட்டு அடிச்சிடலாம். வீட்டு ஓனர் கண்டிப்பாக வந்தானா அவ்வளோதான், காது மேலே வச்சுருவான். நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா டக்குன்னு ஓடினோம். ஐயோ, இது என்னங்க இது ஓர அங்கே என்னமோ இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. சரி ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கேமராவில் மாட்டாமல் லேப்டாப் ஃபஸ்ட் தூக்கிடலாம். லேப்டாப்பை எடுத்தாச்சு. இங்கே ஏதோ வழி போகுது. அடடா, இதுதான் மெயின் பெட்ரூமு. போடு, வேறு லெவலு. டேபு கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே ஏதோ புக் இருக்குது. ட்ராயருக்குள்ளே என்னமோ இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. வீட்டு ஓனர் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேங்க. வந்துருந்தா நமக்கு எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. இது என்னதுங்க உள்ள? இது தங்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. டேய் என்னடா இது எடுக்க முடியல? அட பாவீங்களா? எப்பா எடுத்துட்டேங்க. 300 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போயே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட கொள்ள அடிச்சாச்சு. ஓகே, நம்ம டக்குன்னு இங்கே ஏதோ கதவு இருக்கா? இந்த கதவு பக்கமாக ஓட்டுருவோம். இந்த கதவுக்கு அப்படிக்கா என்ன இருக்குதுன்னு தெரியல. இன்னும் பயங்கரமான ஐட்டெல்லாம் வச்சுருந்தானுன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி பக்கமாக இதே வீட்டு பின்னாடி பக்கமே வந்தாச்சு. இங்கே ஏதோ குட்டி வீடு இருக்குது. இந்த குட்டி வீடுக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோர் ரூமில் இருந்துச்சு அவ்வளோ பேர் பொருளாக இருக்காது. எப்பா அடி, அந்த இந்த வண்டிங்க கிராஸ்லாம் இது பண்ணுமே, புல்லாம் தள்ளுமே அந்த வண்டியை. இது என்னது? வெளில போக சொல்கிறானுங்களா நம்மள? என்னாச்சு தெரியலையா? திடீர்னு வெளில போக சொல்கிறானுங்க. வீட்டுக்காரன் வந்துட்டானோ? அட பாவிங்க, என்னன்னு தெரிலங்க. சரி, நம்ம வந்து டக்குன்னு வெளில போயிடலாம். அவனுங்களே வெளில போக சொல்கிறானுங்க. நம்ம மொத்த விட்டு அடிச்சாச்சு போல, அதனால தான் அவனுங்களே போக சொல்கிறானுங்க. எப்பா எப்படியோ முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3576 ருபீஸ் எடுத்துருக்கோம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு எங்கன்னா கொள்ளடிக்க முடித்தான்னு பார்க்கலாம். நம்ம வந்து பெருசாக ஏதோ பில்டிங் மாதிரி பார்த்தீங்களா, இங்கே கொள்ளடிக்கலாம். இப்போ தான் வீட்டை கொள்ளடிச்சேன், இப்போ இங்கே கொள்ளடிக்கலாம். என்னங்க சொல்கிறானுங்க? சும்மா குடிமை நீங்கள் அப்படி நம்ம சொல்கிறாங்க போல். அட பாவீங்களா, அதை பாருங்க, போலீஸ்காரன் கேமரா கீழே ஓர அந்த ரோபோட் போலீஸ்லாம் ஓர இருக்குது. நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க போல். இப்போ தான் என்னென்னலாம் பண்ணோன்னு. டே அண்ணன் ப்ரோ பிளேயர், இதெல்லாம் தெரியும்டா, ஏன்டா? அட பாவீங்களா, இது என்னதுங்க? கேக்கு வெட்டுறதுல மம்டியில் இருக்கே. இது உக்கார பட்டனா, இதெல்லாம் தெரியும் எனக்கு. அடே போங்கடா கம்முன்னு. அவ்வளோதான். இப்போ அந்த ரோபோட் போலீஸ் மட்டும் தான் இருக்குது. வேறு எவனையுமே பார்த்தீங்கன்னா அளக்கணும். நம்ம நைஸாக வந்து இங்கே ஏதோ போக சொல்கிறானுங்க. பூந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். கீழே போதா வழியே? எப்பா அடி, நம்ம வந்து கீழே வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு எழுந்துட்டு இது எடுக்க சொல்கிறானுங்க, க்ரோபாரு. நம்ம பேக்கில் வந்து இப்போ க்ரோபார் தான் இருக்குது. க்ரோபாரும் அந்த மம்டி மாரி ஏதோ இருந்துச்சு. அது க்ரோபார் வச்சு இது ஓப்பன் பண்ணோம் போல். ஓகே, நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் நேரம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நமக்கு தப்பிக்கணும் போலங்க. இப்போ நமக்கே வந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பெரிய பில்டிங்லேருந்து இப்படி தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல். இங்கே வந்து ஒருத்தனுமே ஆனால் ஆளக்கானோம் இப்போ வரைக்கும். இருங்க, நம்ம டக்குன்னு தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். வென்ட்டு பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அதில் பூந்து வந்துட்டோம். லாக் பீக் ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க. இப்படி தான் ஓப்பன் பண்ணோமா? ஆனால் பாவி தெரியாம முடிச்சேன். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சுங்க. டக்குன்னு திறந்த போயிடலாம். ஐயோ, இதுங்க கேமராலாம் இருக்குது. இதில் எப்படி தப்பிச்சு போகுதுன்னு தெரியலையா? இருங்க, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். கேமரா வர ஃபுல்லாக சுற்றிட்டு வருது. இது பாருங்களா, இப்போ கேமரா அப்படியே போயிட்டு பிடிச்சா நம்மளால் போகவே முடியும். உக்காந்து போயிடலாம். அவ்வளோதான், வேற மாதிரி. ஐயோ, வருது. எப்பா அடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம எடுக்க சொல்கிறானுங்க. இங்கேருந்து நான் எடுக்க சொல்கிறாங்க தெரியல. இது வந்து கேமராவை ஆஃப் பண்ணி விட்றதுக்கு போல். ஆமாம், கேமராவோட ஒயர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணி விட்டாச்சு.
இப்போ போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம எங்கே இருக்கோன்னு. போலீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்க சொல்கிறானுங்க. ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். அதோ போலீஸ்காரன் வராங்க, டக்குன்னு ஒளிஞ்சுப்போம். எப்பாடி பயங்கரமாக ஒளிஞ்சாச்சு. தலைவன் பாருங்க எவ்வளோ பொறுமையாக போகிறான்னு. எப்பா எவ்வளோ பெரிய மேப்பு. இவனாங்க ரொம்ப பொறுமையாக போகிறான். டேய் டக்குன்னு போய் தரடா, டைம் இல்லைடா எனக்கு. இப்போ அங்கே போய் நான் இல்லைன்னு சொல்லிட்டு தேடி திரும்ப இந்த பக்கம் தான் வருவான். அவன் வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம குடுகுடுன்னு ஒரே ஓட்டமாக ஓடினோம். அவ்வளோதான், அவன் போயிட்டான், நம்ம நைஸாக ஓடுருவான். எப்பாடி இதுங்க என்னங்க அடப்பாவி லிஃப்ட்டில் போக சொல்கிறானுங்க. லிஃப்ட்டுக்கும் குரோ போகிற தேவை போலங்க. அடப்பாவிங்களாடாங்க லிஃப்ட்டுனா அடப்பாவிங்களா லிஃப்ட்டே கீழே தான் இருக்குது. நான் எப்படி போகிறது? ஓட்டை கொடுத்துருக்கானுங்க. நான் அதுக்குன்னே ஓட்டைக்குள்ளே வந்து வேறு எங்கேயோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, திரும்பவும் அங்கே போக சொல்கிறானுங்க. டேய் எங்கடா சுற்ற விட்றீங்க என்ன? டேய் அடப்பாவிங்களா இவனுங்க பாட்டுன்னு எங்கன்னா போய் சொல்லினே இருக்கானுங்க. ஐயோ போலீஸ் நிற்கிறான். ஓ போலீஸ் நம்ம பின்னாடி பக்கம் வந்து போய் அடிக்கணும் போல. அப்படியே போடு, அவ்வளோதான் மாண்ட மேலே தட்டியாச்சு. தலைவன் கிருகிருனா கீழே வேண்டாம். கீழே விட. டேய் டேய் என்னடா கீழே விட மாட்டேங்கிறாங்க இவன். அடப்பாவி டேய் லூசு போயில கீழே விடா. சரி அவன் ஏந்து வரதுக்குள்ள நம்ம டக்குன்னு தப்பிச்சிடலாம். எப்படியோ தப்பிச்சாச்சுங்க. காசுலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜெயிலேருந்து தான் தப்பிச்சோம், காசுக்காக தப்பிக்கல. ஜெயிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சோமே. ஓகே இப்போ நம்ம வந்து திரும்பவும் வீட்டு போய் கொள்ளடிக்கலாம். இப்போ வந்து வேறு வீடு கொள்ளடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸி மோடில் தான் கொள்ளடிச்சோம், இப்போ நார்மல் மோடில் போகலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னங்க வண்டி காணோம். ஆனால் பாவி நான் எப்படி தப்பிச்சு போவேன்னு தெரியலையே. ஏன் 8000 ருபீஸ். இப்போ நம்ம வந்து 8000 ரூபாய் என் பண்ணணுமா? அங்கே ஏதோ லாக் மாரி போட்டிருக்கானுங்க, என்னன்னு தெரியல. இந்த வீடு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கு. ஓகே நம்ம டக்குனுங்க லாக் பீக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலான்ட்டு ஃபாஸ்ட்டாக. இது வர பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். வீடு பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இது என்னங்க கேமரா ஏடா கூடமா இருக்குது. ஐயோ எப்பா ஐயோ போச்சு, மாட்டினேன். டக்குன்னு ஒழிஞ்சிக்கலாம். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சாச்சு. இப்போ நம்மளை வந்து ஒரு 15 செகண்ட் கிட்டே போலீஸ் தேடுவானுங்க போல். அதாவது நம்ம கேமராவில் மாட்டியே ஒரு 30 செகண்ட் கிட்டே வெளியே இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து ஒழிஞ்சிக்கணும். அப்படி இல்லைனா போலீஸ்கார் நம்மளை வந்து பிடிச்சிருவானுங்க. இதை பாருங்க உள்ளே எத்தனை கேமரா இருக்குன்னு. டோட்டலாக 3 கேமரா அதுமாரி சுற்றின்னு கிடக்கு. ஆனால் பாவீங்களா இதில் நான் எப்படி தப்பிச்சு எப்படி போவேன்னு தெரில. இன்னும் 3 செகண்ட் தான். அது முடிஞ்சிட்டு பிறகு நம்மளே பார்த்தீங்கன்னா டக்குனுங்க முடிக்க முடித்தான்னு பார்க்கலாம். பாட்டு பசங்க நார்மல் மோடுக்கே இப்படி கொடுக்குறானுங்க. எப்பா என்னங்க போலீஸ் சவுண்ட்லாம் கேட்குது. ஐயோ வரான். எப்பா அடி ஒளிஞ்சாச்சு. என்னங்க நம்மக்கிட்ட தான் வரான். டேய் எப்பா பார்க்குறான் பாருங்க. கையில் கன்று அதுமாரி எல்லாத்துன்னு வருவான்னு பார்த்தா ஆதி காலத்து வெப்பன்லாம் தூக்கின்னு வராங்க. கதவு கூட திறக்காமல் எப்படி வந்தான்னு தெரில. காரை மட்டும் தூக்கி வெளில சொருவிட்டுக்கிறான். உள்ளெல்லாம் போய் தேடுனுக்கிறான். இந்த பைத்தியரப்பா இல்லையா போடா. டேய் நான் இங்கே இல்லைடா. அடப்பாவி அவனாங்க வீட்டு பக்கம்லாம் பின்னாடி பக்கம் போய் தேடுறான். தெலுசு பையில அவன் போயிட்டான், அவ்வளோதான். வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வெளில போகிறதா இல்லையான்னு வர தெரியலையே. வெளில போனால் பிடிச்சிருவானும் பயமாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி போயிடுவான் அவன் கிடக்கிறான். அடப்பாவி இந்த கேமரா வர ஒன்று. எப்பா கேமரா அப்படியே திரும்பிச்சு குடுன்னு ஓடுருவான். எப்பா அடி வேற லெவலு. இப்போ பாருங்க கொலை லாபம் நமக்கு. தூக்குடா வாஷிங் மிஷினு, அவ்வளோதான் போட்டு. இப்போயே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மேலே வந்துருச்சுங்க. அவ்வளோதான். பெட்ரோல் கேன் இருக்குது, காஸ்ட்லியான பேக் இருக்குது. இது க்ரோபார் வச்சு திறக்கணும் போல. இந்த டோருக்கு அப்படிக்கா எப்படி என்ன நல்லா இருக்குன்னு தெரியல. அப்படியே தங்கம் காசுன்னு பீரோவே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓ வீட்டு பின்னாடி பக்கமா இது. ஐயோ போலீஸ்காரர் இருப்பான். அப்போ நான் இருங்க போத்தாவில்லை. அது முன்னாடி நம்ம இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து டக்குனு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மேக்கப் செட்லாம் இருக்குது, மேக்கப் செட்லாம் எடுத்தாச்சு. ஐயோ இங்கே கேமரா இருக்குதுங்க. எப்பா இருங்க நம்ம வந்து கதவு ஃபஸ்ட்டு மூடிப்போம். ஏதோ டேப் இருக்குது பாத்ரூமில். டேப் வச்சு என்ன வேலைன்னு தெரில தலைவனுக்கு. அடுத்து நம்ம இதுக்குள்ளே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. கேமரா வந்து ஒரே பக்கம் தான் இருக்குது. இல்லைங்க மாறுது இதுவும். ஆனால் பாவி இப்போ அந்த டேப் அதெல்லாம் தேவையா நமக்கு? கேமரா இதுக்கு மேலே தான் இருக்கு. இது என்னது? ஓ இதுக்கு பின்னாடி பக்கம் ஒழிஞ்சிக்கலாமா? கோடு போட சொல்கிறானுங்க. அடா பாவீங்களா இது வந்து வால்ட்டு போல். இதுக்குள்ளே பயங்கரமான தங்கம் காசெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து கோடு எடுத்தே ஆகணுங்க. கேமரா அப்படிக்கா போயிட்டு பிறகு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இது வர டக்குன்னு போய் தொலை மாட்டேங்குதுங்க. அநியாயத்துக்கு பொறுமையாக போகுது. எப்பா போயிடுச்சு. கோடு இதுக்குள்ளே எதனா இருக்கா? இங்கேயும் காணோம். ஓகே டேப் வந்து எடுத்தாச்சு. இப்போ உக்காஞ்சிக்கினே நம்ம கதவுக்கு அப்படிக்கா போயிடலாம். ஏன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே கோடு வந்து இங்கே என்ன வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். கோடு இங்கேயும் வச்சில்ல. சாவி மட்டும் எதுவும் கிடச்சிருச்சுங்க. கோடு கிடைக்கல, சாவி மட்டும் எதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. இருக்கு நம்ம சாவி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாவி வச்சா கூட கோடு தான் கேட்குறானுங்க. டேய் லூசு பசங்களா கோடுக்கு நான் எங்கடா போவேன்? கோடை தூக்கி எங்கன்னா சொருவி வச்சுட்டு போனுங்க. அப்புறம் நம்மளை வந்து கேட்டுக்கிறானுங்க.
போலீஸ்காரன் இல்லை தான் நினைக்கிறேன். அது என்னங்க நாய் ரோபோட் நம்ம பண்ணுக்குதே. அந்த நாய் என்ன பண்ணுது இல்லையா, என்னமோ போட்டு பிறனின்னு கிடக்குது. ஒருவேளை கோடு அதுக்கிட்ட தான் இருக்குமோ. உள்ளே பாருங்க, அச்சோ எக்கச்சக்கமாகுதுங்க உள்ளே என்னென்னமோ. இருங்க எப்பா இது என்னதுங்க நிஞ்சா மாதிரி. ஓ அப்பா விளம்பரம் வாங்கணுமா இது? ஐயோ போச்சு மாட்டேன். எப்படிங்க மாட்டினேன் அப்படியே டிஃபிட்டடா. அடா பாவீங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்ட முதல்ல வீணாக போயிடுச்சே. நான் எப்படி மாட்டேன்னு எனக்கே தெரியல. பைத்தியக்கார பசங்க டிஃபீட் பண்ணி விட்டானுங்க. ஐயோ அது பாருங்க, என்னை சாவச்சு புதைக்கிறதுக்காக இப்படி தோண்டிலே வச்சுருக்கானுங்க. ஏன்டா நான் ஒரு திருடன்டா, போலீஸ்கிட்டே காமிச்சு கொடுங்கடா, ஏன்டா அதுக்கு சாவடிக்க பார்க்குறீங்க? அடா பாவீங்களா, எல்லாம் நமக்கு மேலே இருக்கிறானுங்க. இந்த வீட்டுக்கே பற்றி திரும்ப தாவி வந்தாச்சு. இப்போ பாருங்களேன், நான் பயங்கரமாக கொள்ளடிக்க போகிறேன். அதாவது இதை பாருங்க, இந்த இடத்துல கூட ஒளிய முடியும் போல். இங்கே வந்து லாக் திறக்கணும். அடா பாவி இவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுது, நான் எங்கேருந்து பண்ணுவேன்? அங்கே ஒருவேளை நம்ம இதை பண்ணிட்டோம்னா கோடு உள்ளே இருக்குமோ, அப்புறம் நம்ம பார்த்து கரெக்டாக தான் பண்ணோம். இந்த லாக் பிக் வர ஒரு 10 தடவை மேலே பண்ணால் இதுவாயிடும் போல், ஒஞ்சிக்கும் போல். ஐயோ போச்சு, ஆல்ரெடி ஒஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஒஞ்சிட்டு இருக்குது, திரும்ப யூஸ் பண்ண முடியல. இருங்க நம்ம ஒரு ஜெம்ஸை குத்துருவோம். அடப்பாவே ஜெம்ஸே இல்லையா என்கிட்ட? இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலையா? சரி அது பாட்டு ஒரு மூலையில் கிடைக்கட்டும். ஐயோ அந்த நாய் ஒரு நம்மளை தான் குறுன்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம டக்குன்னு உள்ளே வந்தாச்சு. இங்கே நம்ம ஒருக்கு எடுத்துக்கலாம். வேக்யூம் கிளீனரு, கேல்குலேட்டரு, இது என்ன கரும்னு எனக்கே தெரியல, சும்மா எடுத்து வச்சுப்போம். மம்டி இருக்குது, எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இது போதும். இப்போ அந்த நாய் வரத்துக்குள்ளேயே கொடுக்கணும், ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். எப்படி முறைச்சின்னு பார்த்துன்னு பாருங்க. நம்ம வந்து லாக் பிக்குக்காக இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். A few moments later. நம்ம வந்து லாக் பிக்கை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. எப்படியோ இப்போ வந்து 3 லாக் பிக் தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக திறந்தாகணும். எப்பா அடி எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ கேமரா டிசேபிள் பண்ணுறதா? எப்பா அடி ஒரு பெரிய தலைவலியே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ கேமரா இல்லை, போலீஸ்காரனும் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பும் இல்லை. கேமரா டிசேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பயங்கரமாக லூட் வச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஏதோ மீட்ஸு என்னமோ தேவைன்றானுங்க. டே என்ன தாண்டா சொல்ல வரீங்க? என்ன தாண்டா பண்ணணும்? ஏதோ சாவி இருக்குது, சாவி எடுத்துக்கலாம். அடுத்து ஓவனில் வந்து என்ன கண்ட கருமெல்லாம் தூக்கி வச்சுருக்கானுங்க. பேட்ரி போடு வேறு லெவலு. அவனுங்க மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறானுங்க, என்னன்னு தெரில. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் தான் தெரில. நான் அந்த பாத்திரத்தையே தூக்கின்னு போயிடலான்னு பார்த்தா பாத்திரத்துக்குள்ளே நம்மளை என்னமோ வச்சு செய்ய சொல்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. இது கோடு தாங்க தேவையே. கோடு தான் என்னன்னு தெரியல. கோடு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து டக்குன்னு இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிடலாம். அதாவது அது உள்ளுக்கிற லூட்டில் அடிச்சுட்டு டக்குன்னு காலி பண்ணிடலாம். என் தெரிஞ்சு அந்த நாய் கிட்ட தான் கோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த மரத்துக்கு மேலே என்னமோ இருக்குது பாருங்க, ஏதோ சில்வர் கலரில் கோல்டு கலர் நம்ம மினுக்குது. அந்த நாய்கிட்ட போனால் நம்மளை என்ன பண்ணணும்னு தெரியல. இருங்க நம்ம உக்காந்து நைஸாக போகலாம். நாய் ஏன்னா கண்ணு பூச்சிடும் தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். நாய் இப்போதைக்கு நம்மளை வந்து பார்க்கல. அங்கே என்னமோ இருக்குங்க கோடு, கண்டிப்பாக இங்கே தான் எங்கன்னா இருக்கும். ஐயோ அது பாருங்க, நம்ம கொஞ்சம் கிட்டே போனோம்னா அது கண்ணில் மாட்டுற மாதிரி போனோம்னா கடிச்சிடும் போல். எடுத்தாச்சு. ஓ டயர் ஆகுதே, டயர்லாம் நமக்கு தேவையில்லை. எப்பா அதை பாருங்க, லைட்டாக ஆசினாலும் அது கண்ணுக்கு தெரியுது போல். One eternity later. ரொம்ப நேரமாக தேட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சுது. கீழே ஒரு மேட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டை சும்மா நவுத்தி விட்டேன். பார்த்தா பேஸ்மெண்ட் மாதிரி என்னமோ போகுது. நான் வந்து இது இப்போ தாங்க பார்க்குறேனே. இது நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்னா ஃபஸ்ட்டே கீழே இறங்கி வந்துட்டு எல்லா இடத்தையும் லூட் அடிச்சிருப்பேன். இங்கே இது என்னதுன்னு தெரியல, ஏதோ காஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. என்ன கருமோ. எப்பா இங்கே பாருங்கள் ஒரு ட்ரம் செட்டே இருக்குது. இருங்க அப்படியே ஆட்டியே போட்டுருவோம், கொலை லாபம். இங்கே வந்து மீட்டு கோடும் கிடச்சிருச்சு வேற மாதிரி. இப்போ பாருங்க கோடு எடுத்துகிட்டு போய் போட்டு அது உள்ளே தங்கம் இங்கே எதனா இருக்கும், அப்படியே அள்ள வேண்டியது தான். ஓகே கீழே வந்து அவ்வளோதான் இருக்குது. மேலே ஏதோ போகிற வழி இருக்குது, என்னன்னு தெரியல. மேலே திறக்க முடியலங்க, என்னன்னு தெரியலையே. ஓ ஆமாம் மேலே வந்து அந்த இடத்துல நாய் இருக்குது. வேணாம் அங்கே திறந்தோம்னா நம்ம டக்குன்னு காலி ஆகிடுவோம். நம்ம வந்து மேலே போய் ஃபஸ்ட்டு அந்த மீட் நம்ம போட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அதை போட்டுடலாம். ஓகே நம்ம வந்து மீட் போட்டாச்சு. இப்போ வந்து ஏதோ பல்பு மாதிரி காமிக்கிறானுங்க, அந்த பல்பு போடணும் போல். எனக்கு தெரிஞ்சு அது வந்து வால்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க வால்ட்டில் வந்து கோடு நமக்கு எடுத்துச்சா, கோடு போட்டு தந்தாச்சு. அவ்வளோதான், 8000 ரூபாய் மேலே எடுத்தாச்சு. முக்கால்வாசி இடத்துல தேட்டேன், எங்கேயுமே வந்து கிடைக்கல. இந்த ட்ராய் நம்ம இன்னும் திறக்கவே இல்லை. இருங்க திறந்துடுவோம். ஓ இதுக்குள்ளே தாங்க இருக்கு. எப்பா அடி அப்படியே எடுத்தாச்சு. ஓகே நம்ம டக்குன்னு ஐஜியை எடுத்துன்னு போய் போட்டுடலாம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. எப்பா பயங்கரமான ஒரு இதுவை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணணும் தெரியலையே. நாய் இங்கே எங்கன்னா ஓடி வருமா என்னன்னு தெரியல. அது பாருங்க சிம்பிள் காமிக்கிறானுங்க. ஓ போன் ரெடி ஆயிடுச்சா. இப்போ நம்ம நாய்கிட்ட போய் போன் வச்சா நம்மளை வந்து நாய் கடிக்காது போல்.
ஆனால் அந்த டாக் வந்து ரோபோட் நாய் தான், அதனால் கடிக்காமல் இருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியல. நாய் நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது வெஸ்டன். இப்போ நம்ம நாய் முன்னாடியே போனாலும் நாய் நம்மளை ஒன்றும் பண்ணாது போலங்க. இது பாருங்க போன் வச்சதுனால அப்படியே இருக்குது நாய். அவ்வளோதான் போடு யாரிக்கிட்ட செல்ல குட்டி. ஐயோ நாங்கள் டேஞ்சர் காமிக்குதே, இருங்க ஓடுருவோம். எக்ஸிட்டு போகிறதுக்கு இங்கேயே சந்து மாதிரி நம்ம கொடுத்துருக்கானுங்க. இங்கே இப்படிக்காவே போயிடலாம் போல். இது தெரியாமல் நான் பைத்தியக்காரனாட்டம் எங்கெங்கேயோ சுற்றி இருந்தேன். இது என்னதுங்க, அடரா குதிரை இருக்குது. இருங்க குதிரையை ஆட்டியை போட்டுருவோம். போடு வேற லெவலு. நம்மளை வந்து 8000 ரூபா தான் ஏன் பண்ண சொன்னது, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட சம்பாரிச்சாச்சு. இருங்க இங்கே என்னமோ இருக்குது, இதையும் எடுத்துப்போம். அவ்வளோதான் வேற மாதிரி எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் கிட்ட வந்து எடுத்தாச்சு. அது எனக்கு தெரிஞ்சு 12,000 இல்லை என்னென்னு தெரியல. அவங்க வந்து கேம் காசு படி ஒரு 12.446 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து புதுசாக மால் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து மாலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொள்ளை அடிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.